இந்த இடத்த பார்க்குறதுக்கு உங்களுக்கு வெறும் ஆலமரம் மரங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது உள்ளே போகலாம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். என்ன இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மேடம் வந்து இந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறேன். ஏன்னா அவங்க தான் பெண் சிங்கமாச்சே, பயப்பட மாட்டாங்கல்ல. பெண் சிங்கம்னா சிங்கம், நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். எவ்வளோ பெரிய குகையாக இருந்தாலும் உள்ளே போய் பார்ப்பேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்கு. உள்ள ஏதோ இல்ல பெண் சிங்கமாக இருந்தாலும் பேய் பிசாசுனா கொஞ்சம் பயம். பேய் மட்டும் தானே பயப்படுவேன், பாம்பு பயப்பட மாட்டல. அதெல்லாம் போட்டு சாப்பிடுறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி ஓகே போலாம் போங்க. நான் தான் முன்னாடி போகணுமா? ஆமா நீ போலாம்ல. நான் போலாம், நீங்களே போங்களேன். நீ போடா ராசா. ஓகே. துணைக்கு ஒரு ஆள் முன்னாடி போயிடுச்சு. இருட்டாயிடுச்சுன்னா உள்ளே போக பயங்கரமாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிற டைம்லேயே நாங்கள் உள்ளே போகிறோம். என்னடா ஜர்க்காகுதா? போகலாமா? யோ நீ தான் பெண் சிங்கமாச்சையா, பயப்படாம போயா. போங்க போங்க. மேடம் ஹாய் மக்களே, ஒரு சவாலான இடத்துக்கு என்ன கூட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் என்னோட பயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் உள்ள போறேன். மேடம் அங்க யாரோ நிக்கிறாங்க. நானே தைரியத்தை வரவழைச்சு போயிட்டு இருக்கேன். நீங்க ஏன்டா நீ வேற. ஏய் கத்தி நான் இங்க போய் சாவடிச்சுவோம். நீ அங்க போய் கத்துங்க. வாவால அந்த ரூம்ல அந்த பக்கம் ஒரு இடம் இருக்கா, நான் அதுல போக முடியுமான்னு தெரியல. யோ என்னையா இது இத்தனை டைம், இந்த டைமுக்கு எப்படி இருக்கு இந்த ஏரியா? மேடம் இந்த பில்டிங் மொத்தமும் இந்த மரம் வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு, அதனால நான் இங்கேயே நின்னுக்கிறேன். நீங்க வேணா போய் பார்த்துட்டு வாங்களேன் உள்ள எல்லாம் என்ன இருக்குன்ட்டு. ஏய் வத்தாதுடா. உன்னோட போன போறாடி பார்த்துட்டு பார்க்கலாம். நான் போனே எடுத்துட்டு வரல. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வவ்வால் இருக்குங்க. சரி இப்போ வவ்வாலை காட்டலாம். கண்ணு பாருங்க எப்படி தெரியுது. எவ்வளோ இருக்கு? கடிச்சா கடிக்கதான் செய்யும். எக்கச்சக்கமா இருக்கு. வருது வருது சண்டை போடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஊருப்பட்ட வவ்வால் இருக்கு. போனா ஒண்ணு பண்ணாது, ஒண்ணு பண்ணாது, போட பண்ணாதா. இந்த பில்டிங் உள்ளே போகும்போது கொஞ்சம் ஜர்க்காக தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் பகல்லே கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரியே இருந்துச்சு. உள்ளே போனால் நிறைய வவ்வாலுங்க. நான் பிறந்ததுலேருந்து இப்போ தாங்க இவ்வளோ வவ்வாலை ஒரே டைமில் பார்க்குறேன். இன்னும் உள்ளே போய் ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு தான் பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு, வந்து கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் லாங்கில் தான் ஷூட் பண்ணியிருக்கோம். நீங்களும் பார்த்துக்கோங்க. நாங்களும் வவ்வால் எல்லாம் வெளியில் வரும்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து அடித்து தாங்க பார்த்தோம்.
என்ன பையன் அடித்தா கூட அது வெளியில் வரமாட்டேன்ருச்சு. உள்ளே அவங்க கூட்டத்தோட ஐக்கியமாகி எதுவுமே வெளியில் வரல. இந்த மாதிரி இடத்துக்கு நான் வர்றது ஃபஸ்ட் டைம். பார்க்கவே ரொம்ப டெரராக இருக்குது. ஏதாவது பேய் படம் எடுக்கிற நம்ம ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். வந்தீங்கன்னா அழகான ஒரு பேய் படம் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் நிறைய வவ்வால் தான் இருக்குது, ரொம்ப கஷ்டம். பேய் மாதிரி எடுக்க போறியா? அந்த பக்கத்தில் இருக்கு. பயமாட்டாதீங்களா? அந்த பக்கம் போய் பார்ப்போமா? போங்க, அந்த பக்கம் போங்க. போங்க, அந்த பக்கம். இந்த பக்கமும் வவ்வால் தான் இருக்கும். எடுத்துட்டியாடா? இங்க பாருங்க, எக்கச்சக்கமா இருக்கு. அது எல்லாம் இந்த ரவுண்ட்ஸ்லயே இருக்கு. எல்லாம் அந்த லாஸ்ட்ல அந்த இருட்டுல தான் இருக்கு. இது ரூட்ல அதான் ரூட்டு. எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்கு. இதான் இருக்கையில ரொம்ப இருட்டா இருக்கு இந்த ரூம். அதுக்குள்ள ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரியே இருக்குயா. பாரு, கேமரால தெரியுது கருப்பா தெரியுது மண்டையில. வரேனே இது போனாங்க வீடா தெரியும். மக்களே இங்க பாருங்க, உள்ள ஏதோ கருப்பா தெரியுது இல்லையா? அங்க பாருங்க பாருங்க பாருங்க. ஆனா நல்ல தெரியலிங்கா இருக்கியா இந்த இடம். நீ அப்படி உள்ள போய் பாரு, ஏதோ உருவம் இருக்க மாதிரி இருக்கு. என்னன்னு பாப்போம் போ. ஏய் நைட்ல நான் தூங்க வேணாமா? இல்லடா, அவன் கருப்பு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கும் அது. நானே வருவேன். தூங்கணும், கிளம்பு போலாம். ஆனா எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்கு. இந்த பக்கம் போனாலும் வழி இருக்கு, இது பாரு அந்த பக்கம் அப்படிதான் வழி இருக்கு. அப்படி திருப்பேன். இந்த பக்கம் போனாலும் அதே வழிதான். வாங்க வாங்க. இந்த பக்கம் போனாலும் அந்த வழி மாதிரியே இருக்கு, அந்த பக்கம் போனாலும் வந்த வழி மாதிரியே இருக்கு. ஆக்சுவலா நான் வந்த வழி இதுதான். இந்த வழியில தான் நான் உள்ள வந்தேன். ஆனா எல்லா பக்கமும் ஒரே மாதிரியே இருக்குது வழி. யாரு கட்டியிருப்பான்னு நினைக்கிறீங்க இந்த பில்டிங்க? தெரியல யார் கட்டியிருந்தா என்ன. இப்ப கட்டி இருக்கிறது இங்க பாரு, ஆலமரத்தோட வேர் மட்டும்தான் இப்ப கட்டி இருக்கு. இந்த வீடு ஃபுல்லாமே ஆலமரத்து வேர் தான் இருக்கு. ஏய் என்னடா பண்ற டேய்? இதுல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கிற ஆயிரக்கணக்கான வவ்வாலும் இந்த ஆலமரத்து வேர்லயே கட்டி இருக்குது ஒரு வீடு. ஸோ இதுவும் தான். ஆனா ரொம்ப பயங்கரமா இருக்குது இங்க பார்க்கும்போது. பாண்டிச்சேரி போற வழியில தாங்க இந்த இடம் இருக்கு. சப்போஸ் வவ்வால் பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வந்து பாருங்க. ஒரு பயமான ஒரு அனுபவமும் இங்க நடக்கும். தெரிஞ்சிருக்கும், உடம்பெல்லாம் வேர்த்து போச்சு. ஒண்ணுமே கிடைக்கலடா. ஆனா எதிர்பார்க்க வந்து பின்னாடி அடிக்கிறான். போயிடலாம் வாடா. கீழே போங்க, கீழே உட்காந்து மாதிரி வாங்க. ஓ மை காட், லட்சக்கணக்கில் இருக்கும் போலயே. என்னால முடியல. ஓகே போங்க. ஏ வாடா. ஓகே, ஏதாவது ஃபினிஷ். இந்த இடத்த நாங்க பார்த்துட்டோம். நீங்களும் வர்றேன்னா லொகேஷன் அனுப்புறோம், வந்து பாருங்க. வழியே விடாது.
இவ்வளவு வருது doubt.